ஒவ்வொரு விதமான அலர்ஜிகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை சோப்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது வாசனையாக என்ன பொருட்கள் எல்லாமே இருக்கோ அதோடைய காற்றை சுவாசிக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு சளி பிடிக்கும். ஒரு சிலருக்கு உணவில் வந்து அலர்ஜி ஆகும். குறிப்பாக கடல் உணவுகளில் இந்த நண்டு இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு சளி பிடிக்கும். கரெக்டாக நம்மளோட உடலுக்கு வந்து எது ஒத்துக்கலையோ அது அறிகுறிகள் மூலியமா சொல்ல ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆகுது இல்லையா, இல்லை வாமிட்டிங் ஆகுது. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ட உணவு ஏதோ ஒத்துக்கல அப்படின்னு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சளி பிரச்சனையும் ஒரு விஷயத்துல அவங்க அடாப்ட் ஆகும்பொழுது அது அறிகுறிகளாக நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அது என்னன்றதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்க. அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கா, சூடு ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய வழிமுறைகளும் மருந்துகளும் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனை முழுமையாக குணமாகும். இந்த சைனசைட்டிஸ்க்கு முக்கியமான ஒரு காரணமே உடல் உஷ்ணம் தான். ஸோ அது தெரியாமல் நம்ம சளிக்கு மட்டுமே மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். உடல் மூளைச்சூடை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக அது கிளியர் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு முறை சுக்கு எண்ணெய் அப்படின்றது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சுக்கு தைலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது குளிக்கிறதுக்கு முன்னாடி உச்சியில் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் தலை ஊற்றிட்டே வாங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கடுத்து கருந்துளசி சாறு, உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்கும். குறிப்பாக கருந்துளசி கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லது. அதோட சாறு எடுத்து அதுக்கு சம அளவு தேன் கலந்து காலையில் மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வாங்க. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் சளி கரைஞ்சே எனக்கு வெளியில் வரல, தொடர்ச்சியாக சளி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து சளியோட கலரே மாறி போச்சு, ஆரம்ப கட்ட நிலையில் வெள்ளையாக இருந்தது, அதுக்கப்புறம் மஞ்சளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக வந்து இருமல் தான் வருது, ஆனால் சளி கரைஞ்சே வெளியில் வரலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த கருந்துளசி சாறு தேனில் கலந்து கொடுக்கும் பொழுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தெரியும். 1 வீக்லேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதோடு சேர்த்து வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக வேது பிடிக்கணும். நம்ம தலைப்பகுதிகளில் காற்று அறைகள் வந்து இருக்குது, அங்கே வந்து காற்றுகள் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில கிருமிகளோட தாக்கத்தினால அங்கே நீர் கோர்த்துருக்கும், சளி கோர்த்துருக்கும். அது வருஷக்கணக்காக இருக்கும்போது தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அந்த தொந்தரவுகளுக்கு இந்த வேது பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். வாரத்தில் 2 முறை உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் போட்டு நல்லா வேதி பிடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பிராணாயாம பயிற்சி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது பிராணாயாம பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு நுரையீரலையும் சரி சைனஸ் கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.